வணக்கம் ஜிஎஸ்ஃபேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்தியன் ஆட்டோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் ஃபீச்சர்ஸ் பேக்டாக கார் வாங்கணும் அப்படின்னு நினச்சோம்னா நமக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரே சாய்ஸ் ஹேட்ச்பேக்ஸ் மட்டும்தாங்க. அப்படி பார்க்குறப்போ ஹிண்டேயில் i20, மாருதியில் பலினோ, டாட்டாவில் ஆல்ட்ரோஸ் இது போன்ற கார்கள் தான் அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஹேட்ச்பேக்ஸுங்க. இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஹிண்டே i20யோட ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் தான் நம்ம எடுத்து வந்திருக்கோம். இந்த வேரியண்ட்டோட டீட்டெயில்டு வாக்குறன்னு பார்த்துட்டு இந்த பர்டிகுலர் வேரியண்ட் உங்களுக்கான வேரியண்ட்டாக இல்லை அப்படின்னு புரிதல் எடுத்துக்கொள்ளலாம். இந்த வேரியண்ட்டோட ஆன் ரோட் ப்ரைஸிங் அப்படின்னு பார்க்கும்போது 9.9 lakhs வருதுங்க. எக்ஸாக்டாக என்ன ப்ரைஸிங் அப்படின்றத கீழே நீங்கள் பார்க்க முடியும் அக்ராஸ் த வேரியன்ட். சரிங்க, வீடியோக்குள்ள ஃபர்தராக போய் மற்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நமக்கு இந்த ஹிண்டே i20 ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டை ரிவ்யூ கொடுத்து சப்போர்ட் பண்ணேன் லோட்டஸ் ஹுண்டாய் ஷோரூமுக்கு, ஈரோடு ஷோரூமுக்கு ஒரு மிகப்பெரிய ஷவுட் அவுட் கொடுத்துக்கலாம். அவங்க தான் த்ரூ அவுட் நமக்கு ஹிண்டே நிறுவன கார்களை ரிவ்யூ பண்ண மேசிவான ஒரு சப்போர்ட்டாக இருக்காங்க. உங்களுக்கு ஹிண்டே நிறுவனத்தில் i20 பார்க்குறீங்க இல்லை மற்ற ப்ராடக்ட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் இவங்களை ரீச் அவுட் பண்ணுங்கள். நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் வீடியோவில் கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேஃப்டி இதை பிரதானமாக பார்த்துட்டு தான் மற்ற விஷயங்களை பற்றி தெரிஞ்சுப்போம். ஹிண்டே i20 அப்படின்னு வரும்போது உங்களுக்கு கே சீரிஸ் ஆஃப் பிளாட்ஃபார்மை பொறுத்து தான் வடிவமைச்சு எடுத்து போயிருக்காங்க. ஸ்ட்ரக்சரல் வைஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா எட் டு பி கிராஸ் டெஸ்ட் எடுக்கேன். பட் 66% ஆஃப் ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல் வந்து பயன்படுத்தியிருப்பதாக சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரக்சரை ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணியிருப்பதாக ஹிண்டே நிறுவனம் கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியல் லைஃப் ஆக்சிடென்ட்ஸ் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. பட் ஒன்ஸ் கிராஸ் டெஸ்ட்லாம் வந்துச்சுன்னா இன்னும் பெட்டரான ஒரு புரிதல் கிடைக்கலாம். 6 airbags, ABS, EBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஸ்டேட் அசஸ் கண்ட்ரோல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸாக ஹிண்டே நிறுவனம் எடுத்து வந்திருக்காங்க. அது பாராட்டக்கூடிய விஷயம் தான். கர்வ் வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸாக்டாக என்ன கர்வ் வெயிட் அப்படின்றது அக்ராஸ் த வேரியன்ட் நீங்கள் வந்து இப்போ ஸ்க்ரீனில் நம்மளால் பார்க்க முடியும். ஓவராலாக சேஃப்டி பொறுத்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த வாகனத்தோட இதயம் அதை பார்க்கலாம். இங்கே என்ஜின் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 1.2 லிட்டரில் 4 சிலிண்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த கப்பா சீரிஸ் என்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா பவரை ஸ்லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 87 bhp கிடைக்குது. கிட்டத்தட்ட 140 Nm ஆஃப் டார்க் இந்த வாகனம் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. கம்பேர்ட் டு வென்யூ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ஜின் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. இந்த என்ஜினோட ரிஃபைன்மெண்ட் NVH லெவல்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் மீதம் விஷயங்களை பேசலாம். ஸோ என்ஜினோட NVH லெவல்ஸ் அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 17 அப்படின்றது ரியல் டைமில் கிடைக்கும். பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் லீனியராக கிடைக்குங்க. ரொம்ப வந்து அக்ரெசிவாக இருக்காது, பட் லீனியராக இருக்கும். ரொம்ப ஸ்மூத்தான என்ஜின்ங்க. வண்டி ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா அந்த மாதிரி தெரியாது. ட்ரைவ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஸ்மூத்னஸை வந்து ஃபீல் பண்ண முடியும். மேனுவலாக கிடைக்கிது. 5 ஸ்பீட் மேனுவல். நீங்கள் ஆட்டோமேட்டிக் போனீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா CVT டிரான்ஸ்மிஷன், இங்கே IVTன்னு சொல்லுவாங்க, அந்த டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. ப்ராப்பரான ஒரு டிரான்ஸ்மிஷன், ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஹிண்டே நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும். கீழே கன்சீல் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, பார்ஷியலாக தான் கன்சீல் பண்ணியிருக்காங்க. பட் லைனருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக வந்து கன்சீல்மெண்ட் நடந்திருக்கு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ இன்சுலேஷன் மெட்டீரியல் கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லை. பட் இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் தேவைப்படாதுங்க. ஹிண்டே i20யோட ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டோட எக்ஸ்டீரியர், அதாவது டவுன் த ரோட் கிராஃபிக் ஃப்ரண்ட் ஃபஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஹெட்லாம்ப்ஸ் கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஹாலஜன் பல்ப் தான் போயிருக்காங்க. இண்டிகேட்டர்ஸும் ஹாலஜன் பல்ப் தான் கொடுத்துருக்காங்க. வெளிச்சத்தை பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக இருக்குங்க. ஃபாக் லாம்ப்ஸ் ஏதாவது கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா இல்லை. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு DRLs கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் கிரில் அப்படின்னு பார்க்கும்போது பியானோ பிளாக்ல ஒரு பிஸியான டிசைனில் தான் போயிருக்கு. ஆடாம் பொறுத்த வரைக்கும் ஒரு மினிமலான ஆடாம் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 170 mm கிடைக்குதுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரஸ்ட் சில்வர் இன்சர்ட் கொடுத்துருக்காங்க ஸ்கிப் பிளேட்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ ஓவரால் பம்பாஸோட குவாலிட்டிலாம் கேட்டிங்கன்னா டீசெண்டாக இருக்குங்க. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிண்டேயோட பேட்சிங் கிடைக்குது. விண்ட்ஷீல்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு டிண்டட் கிளாஸ் தான் போயிருக்காங்க. வைப்பர்ஸ் அப்படின்றப்போ ஒரு பேசிக்கான வைப்பர்ஸ் தான் கிடைக்குது. ஒரு டீசென்ட்டான ஒரு ஸ்வைப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்பலாம். ஹிண்டே i20யோட சைட் ப்ரொஃபைல் பார்க்கலாம் அப்படின்னு வரப்போ ஃபர்ஸ்ட் வீல் பேஸ்ங்க 2580 mm வீல் பேஸ் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீசென்ட்டான ஒரு வீல் பேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். விச் இன் டர்ன் அது வந்து உள்ள இருக்கக்கூடிய இன்டீரியரில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் நமக்கு வந்து லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸில். டயர் ப்ரொஃபைல் 195, 55, R16 போயிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்குங்க, ரியரில் வந்து ட்ரம் பிரேக் இருக்காங்க. லைனஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஓரளவுக்கு ஃபுல்லாக கன்சீல் பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயம். அலைஸ் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா இது ஆக்சுவலாக வந்து ஸ்டீல் வீலுங்க. பட் லுக் லைக் வந்து பார்க்குறப்போ அலைஸ் மாதிரி ஒரு ஃபீல் தருது. ORVM அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபிள் கன்சோல் தான் கொடுத்துருக்காங்க. மோட்டரைஸ்ட் மிரர் அண்ட் கன்சோல் கிடைக்குது. டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்து உள்ள எம்பட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீசென்ட்டான ஒரு சைஸில் இருக்குது. உள்ளிருந்து பார்க்குறப்போ எனக்கு தெரிஞ்சு கிளியரான ஒரு விசிபிலிட்டி நமக்கு கிடைக்கும். ஜட்மெண்ட் எடுத்து கரெக்டாக போக முடியும். டோரோட தட் அப்படின்னு பார்க்கும்போது
அதெல்லாம் நல்லா தாங்க இருக்குது, குறையில்லை. நல்ல ஒரு ஹெஃப்ட் இருக்குது டோர்ஸ் பொறுத்த வரைக்கும். i20யோட விண்டோ ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு வைடான ஒரு விண்டோ ஏரியா கொடுத்துருக்காங்க. உள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் பிளாக், அப்புறம் வந்து லைட் சிமெண்ட் கலரில் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஏரி ஃபீல் இருக்கும். வெளியிலேருந்து பார்க்கும்போது இந்த குவார்ட்டர் பேனல்லையும் நமக்கு கிளாஸ் ஏரியா கிடைக்கிறப்போ லாங் ட்ராவலில் நமக்கு கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக இங்கே ஃபீல் ஆக போகிறது இல்லை. ரியரில் நமக்கு லைனஸ் ஏதாவது கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா லைனஸ் எதுவும் கொடுக்கலங்க. கொடுத்துருந்தா கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கும். ரியரில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீஃபகர் கொடுத்துருக்காங்க, பட் வைப்பர் கிடைக்கல. கொடுத்துருக்கலாம். ஹை மவுண்டட் ஸ்டாப் லாம்ப்ஸ் இங்கே கன்சீல் ஆகி இருக்கிறது உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். மேலே வந்து ஒரு ஷாக் ஃபைண்டர் தான் போயிருக்காங்க. டெயில் லாம்ப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கனெக்டட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. அது கைண்ட் ஆஃப் ஒரு ப்ளே தான் பண்ணியிருக்காங்க. அந்த கன்சீல் பண்ண விதத்தில் ஒரு ப்ளே பண்ணியிருக்காங்க. பட் எல்இடியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெயில் லாம்ப்ஸ் கிடைக்குது. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஹாலஜனில் தான் அந்த இண்டிகேட்டர்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த ரிவர்ஸ் லாம்பாக இருக்கட்டும் எல்லாமே கன்சீல் பண்ணியிருக்காங்க. பம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரியரில் வந்து டீசென்ட்டான ஒரு குவாலிட்டியில் இருக்குது. 2 பார்க்கிங் சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சென்டரில் வந்து கேமரா வந்து மவுண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிப் லைட்ஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்போர்ட்டியான நேச்சரில் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு சில்வர் மாதிரி தாங்க இருக்குது. பிரஷ்டு சில்வர் கைண்ட் ஆஃப் கோட்டிங் தான் இங்கே நமக்கு கிடைக்குது. பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே Hyundai i20 பொறுத்த வரைக்கும் 311 லிட்டர்ஸ் கிடைக்குதுங்க. லோடிங் லிப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த அளவுக்கு இருக்குது. ஸோ திங்ஸை தூக்கி உள்ளே வைக்கிறப்போ கொஞ்சம் பார்த்து வைங்க. அந்த லோடிங் லிப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸ்பேர் டயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 185, 65, 15ங்க பிரிட்ஜ்ஸ்டோன் எக்கோப்பியா போயிருக்காங்க. சைஸில் வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் இருக்குது தான் செய்யுது. பார்சல் ட்ரேவும் நமக்கு கிடைக்குது. பூட் பொறுத்த வரைக்கும் திங்ஸ் வந்து நமக்கு அடிக்வேட் திங்ஸ் நம்மளால் வச்சுக்க முடியும். 60-40 ஸ்பிளிட் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. இந்த வேரியண்ட்டில் 60-40 இல்லை, ஃபுல்லாக தான் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். கொடுத்துருந்துருக்கலாம். ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டில் அட்லீஸ்ட் அது நடந்திருந்தால் கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கும். ஸோ ஓவரால் எக்ஸ்டீரியர் பொறுத்த அவ்வளோதாங்க. 37 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இந்த வாகனத்தை பொறுத்தவரையும் இருக்குது. அடுத்து இன்டீரியர் பார்க்கலாம். ரியரில் நமக்கு வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸ் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா கிடைக்குதுங்க. இந்த இடத்துல ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான ஒரு கன் மெட்டல் ஃபினிஷில் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம். i20யோட இன்டீரியர் ஸ்பேஸ் ஓகே. லெக் ஸ்பேஸ் பாருங்கள், தாராளமான ஒரு லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் கிடைக்குது. அதிலெல்லாம் குறைகளே இல்லை. அண்டர் தை சப்போர்ட் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். ஹெட் ரூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 ஃபீட் டால் இருந்தீங்கனாலும் மேலே முட்டாது. ஒரு கம்ஃபர்டபுளாக உட்காந்து போகிற ஒரு போஸ்டர் தான் நமக்கு உள்ளே கிடைக்குது. நமக்கு ஹெட் ரெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது 2 ஹெட் ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து ஃபிக்ஸ்டாக தான் போயிருக்காங்க. அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். 3 ELA சீட் பெல்ட்ஸ் இப்போ 3 பேசஞ்சருக்கும் கொடுத்துருக்காங்க. அது பாராட்டக்கூடிய விஷயம் தான். கிராப் ஹேண்டில்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து டிரைவர் தவிர மீதமுள்ள எல்லா பேசஞ்சர்ஸ்க்குமே கிடைக்குது. ஒரு ஹூக்கும் கிடைக்குதுங்க. வெயிட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 to 3 kg வரைக்கும் தாங்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சென்டர்ல நமக்கு கேபின் லைட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹாலஜன்ல ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரியர்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹம்ப் ஒரு துளி தான் இருக்கு. ரொம்ப வந்து பெரிதா இல்ல. ஒரு 3 பேர் உட்கார முடியுமான்னு கேட்டீங்கன்னா 2 adult ஒரு கிட் உட்காரலாம். இந்த இடத்துல ரியர்ல நமக்கு ஏசி வென்ஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏசி வென்ஸோட குவாலிட்டிலாம் நல்லா இருக்கு. கீழே வந்து ஒரு USB சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு Hyundai நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அந்த குவாலிட்டி லெவல்ஸ் அப்படின்றது ரொம்பவே நல்லா இருக்கும். இங்க பிளாஸ்டிக் குவாலிட்டியில ரொம்பவே தரமா போட்டிருக்காங்க. மேல வந்து ஒரு டெக்ஸ்சர் பிளாஸ்டிக், கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளைன் ஒரு பிளாக் தீம்ல தான் போயிருக்காங்க. த்ரூ அவுட் பிளாக். அது கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த லைட் சிமெண்ட் கலர் அப்படின்றது தான் ப்ளே ஆயிருக்கு. ஏசி வென்ஸோட நாப் குவாலிட்டில வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்குங்க. க்ளோ பாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூல்டு க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு டீசென்ட்டான சைஸ்ல இருக்குங்க. ஏசி பொறுத்த வரைக்கும் இங்கே ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி தான் கொடுத்துருக்காங்க. ஏசியோட கூலிங் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். நல்ல ஒரு த்ரோ இருக்குங்க. அதிலெல்லாம் குறைகளே இல்லை. கீழே நமக்கு வயர்லெஸ் சார்ஜிங் எதுவும் கிடைக்கலங்க. பட் இங்கே வந்து ஒரு 12 வோல்ட் அடாப்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் சி, ஒரு USB சார்ஜர் போட்டுக்கிறதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கியர் நாப்ஸ் பொறுத்த வரைக்கும் லெதர் ராப்பிங் பண்ணியிருக்காங்க. ஒரு பேசிக்கான கியர் நாப் தான் கிடைக்குது. கொஞ்சம் இந்த இடத்துல ப்ரீமியம் டச் அண்ட் ஃபீல் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். கீழே 2 கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில், ஒரு 500 ml வாட்டர் பாட்டில் வைக்க முடியும். இந்த இடத்துல சின்னதாக ஸ்பேஸ் கிடைக்குது ஆம்ரெஸ்ட்டுக்கு கீழே. ஆம்ரெஸ்ட் மூவபலான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, மூவபலாக கொடுக்கல. IRVM பொறுத்த வரைக்கும் ஒரு மேனுவல் IRVM தான் கொடுத்துருக்காங்க. சன்வைசர்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து கூட வர பேசஞ்சருக்கு மட்டும் ஒரு வேனிட்டி மிரர் கிடைக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு சன்கிளாஸ் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கேபின் லேம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹாலஜனில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து ஒரு 8 inch இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட் பண்ணுங்க வயர்லெஸ்ஸாக. நமக்கு டாப் அண்ட் மாடலில் மட்டும்தான் ஒயர்ட் ஆண்ட்ராய்ட் ஆப்பிள் கார்ப்ளே. இந்த வேரியண்ட்டில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயர்லெஸ்ஸாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்போம். ரேடியோவில் தான் ப்ளே பண்ணேன். நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டி இருக்குங்க. அதிலெல்லாம் குறைய சொல்ல முடியல. ரிவர்ஸ் கேமராவோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். டீசெண்டாக இருக்குங்க. அதெல்லாம் குறைய சொல்ல முடியல. நல்லா தான் பண்ணியிருக்காங்க. டோர் பாக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் தாராளமாக ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்க முடியும். கூட சின்னதாக நிக்னாக்ஸ் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேசிங் கிடைக்குது. ஸ்விட்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே டிப்பிக்கலாக Hyundai நிறுவனத்தில் கிடைக்கக்கூடிய ஸ்விட்சஸ் தான். உங்களுக்கு டிரைவர் சைடு விண்டோ மட்டும் பார்த்தீங்கன்னா 1 டச் டவுன் ஃபங்க்ஷனோட கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீமியமான ஒரு டச் அண்ட் ஃபீல் தான், கன் மெட்டல் ஃபினிஷில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர் ஹேண்டில்ஸ் கிடைக்குது. ABC பெடல்ஸ்க்கான ஸ்பேசிங் கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ராப்பரான டெட் பெடல் அந்த இடத்துல கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா
கிடக்குதுங்க. இந்த இடத்துல ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் பண்ணிக்கிறதுக்கான ஸ்விட்ச், ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப்க்கான ஸ்விட்ச், ஹெட்லாம்ப் லெவலர் எல்லாமே இந்த இடத்துல போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட் டிரைவர் சீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீட் ஹைட் அட்ஜஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட எர்கனாமிக்ஸ்க்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன போஸ்டர் உட்கார விரும்புறீங்களோ அந்த போஸ்டர் அட்டன் பண்ண முடியும். ஃபேப்ரிக் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே தரமா இருக்கு. சீட்ஸ் உட்காரதுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அண்டர் தை சப்போர்ட் இருக்குங்க. லம்பா சப்போர்ட்டும் ப்ராமினென்ட்டாக கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஷோல்டர் சப்போர்ட்டும் கிடைக்குது. நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான சீட்ஸ் தான் இங்க Hyundai i20 பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஒயிட் தீம், அந்த லைட் சிமெண்ட் தீம் தான் மெயின்டைன் பண்றதுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றது தெரியல. ஸ்டீரிங் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 3 ஸ்போக் ஸ்டீரிங் யூனிட் தான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் இன்செர்ட்லாம் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல க்ரூஸ் கண்ட்ரோல்கான ப்ரொவிஷன் எல்லாமே கிடைக்குது. ஹார்ன் பொறுத்த வரைக்கும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், டீசென்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிடைக்குது, டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிடைக்குது. அது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் தான். அடுத்து எம்ஐடி கிளஸ்டர் அப்படின்னு பார்க்குறப்போ ஃபுல்லி டிஜிட்டல் எம்ஐடி கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. தேவைக்கேற்ப எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைக்குது. பேஸ் மாடல்ஸ்ல இருந்து இதை கேரி ஃபார்வர்ட் பண்றாங்க. Hyundai i20 ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த மாதிரி ஒரு ஃபிளிப் கீ தாங்க கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபாப் கீ கிடைக்கல, இந்த மாதிரி ஒரு ஃபிளிப் கீ தான் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக வேர்டிக்ட் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஆன் ரோட் 10 லட்சம் வைங்க, இந்த ஸ்போர்ட்ஸ் மாடல் எடுக்கலாமா வேண்டாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறேன். முடிவு உங்களோடது. இப்போ பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்ப்போம். பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஃபியூச்சர் ரிச்சாக இருக்க போது, ப்ரீமியம் டச் அண்ட் ஃபீலோட தான் இருக்குது. கேபின் த்ரூ அவுட் எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்ட் ஸ்கூல் மெத்தடாலஜி இல்லை, நல்ல ஒரு டச் அண்ட் ஃபீலாக தான் கொடுத்துருக்காங்க. ரியரில் நல்ல ஸ்பேஸ் இருக்குது, நல்ல ஸ்மூத்தான என்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் அப்படின்றது டீசெண்டாகவே இருக்குங்க. உங்களுக்கு மேபி மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 17 தான் ரியல் டைமில் கிடைக்கும். பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் லீனியராக தான் இருக்கும். என்ஜின் செம்ம ஸ்மூத்தாக இருக்குங்க. அது வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணுறப்ப தெரியும். சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிளைட் ஓவர் ஆக்கி போகிற மாதிரி தான் இருக்கும். எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிஃபாக இருக்குது, அந்த மாதிரி குறைகள்லாம் இருக்காது. ஸ்டாண்டர்ட் வாரண்டி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 3 வருஷம் கிலோமீட்டர்ஸ் கொடுக்குறாங்க. வேணும்னா எக்ஸ்டெண்ட் வாரண்டியும் போட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் போகிறீங்கன்னா டிஃபால்ட்டு எக்ஸ்டெண்ட் வாரண்டி அப்படின்றதையும் போட்டுக்கோங்க. சர்வீஸ் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 2000 ஒரு 4500-5000 வரலாங்க. சப்போஸ் இந்த வாகனத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், லோட்டஸ் குண்டையோட கான்டாக்ட் நம்பர். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ரொம்ப குழப்பமாக இருக்குது, கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா நம்ம டீமோட கன்சல்டேஷன் நம்பரும் கொடுத்துருக்கேன். நீங்கள் ரீச் அவுட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஓவரால் இந்த வாகனத்தை பற்றி சொல்லியிருக்கேங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது விஷயம் மிஸ் அவுட் பண்ணியிருக்கேன், இன்னும் பெட்டராக சொல்லிருக்கலாம் அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் திருத்திக்கிறேன். எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி எப்படி குடும்பம் இருக்கோ அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்குது. அது சதச்சிர வேணாம், பத்திரமா போய் பத்திரமா வாங்க. எல்லாருமே சந்தோஷமாக இருப்போம், சிறப்பாக இருப்போம். டாடா, டேக் கேர், பை.